ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்க கைன்மாஸ்டர் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் நான் கைன்மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. நீங்கள் நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் தான் இருக்குது. கைன்மாஸ்டர் பழைய வெர்ஷன். உங்கள்கிட்ட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது புது வெர்ஷன் தான் வரும். ஸோ நான் இப்போ பழைய வெர்ஷனில் தான் வச்சுருக்கேன். நான் மோடு தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் என்கிட்ட அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் #கைன்மாஸ்டர் ப்ரோ அப்படின்னு போடுங்க. கண்டிப்பாக கைன்மாஸ்டர் ப்ரோ எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணதுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் நீங்கள் என்ன கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா இந்த ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு முதல்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் கிரியேட் எடிட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ அது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16:9 ரேஷியோ 9:16 ரேஷியோ 1:1 அந்த ரேஷியோ அதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 16:9 ரேஷியோ தான். ஸோ அந்த ரேஷியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எப்படி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா பேசிக்ஸ், அதாவது கைன்மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. சரி, ரொம்பவே சிம்பிளாக எடிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மீடியா. ஸோ இந்த மீடியா பார்த்தீங்கன்னா தொட்டோம்னா நம்ம உங்கள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்லேருந்து எதாவது அப்லோட் பண்ணணும்னா அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட்ஸ் வச்சு சும்மா ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாவே நிறைய பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் நீங்கள் வச்சுருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த கேப்சர் அப்புறம் கேமரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் நீங்கள் வச்சுருக்கிற இமேஜஸ் எல்லாமே வரும். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கன்னா சும்மா ஒரு 2 பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறேன் ஒரு நார்மலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இதை இப்போ எனக்கு இந்த கலர்லேருந்து இந்த கலருக்கு போகும்போது ஒரு ட்ரான்சிஷன் ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேக்ரவுண்ட் கலருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒயிட் கலரில் ஸ்கொயர் மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் அண்ட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலை தொட்டோம்னா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போகிற மாதிரி காட்டுவாங்க. டெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்மளை இதுலேருந்தே ட்ரான்சிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சென்டிமெண்டல், ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆப் அது கைன்மாஸ்டர் தான். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ட்ரான்சிஷன்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அது வேணும்னா கீழே கெட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃப்ரீயாகவும் இருக்குது, பெய்டாகவும் இருக்குது, ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இந்த கெட் மோர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நெட் ஆன் பண்ணணும். நெட் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கெட் மோர் கொடுக்கணும், இல்லைனா வராது, ஆஃப்லைனில் ஒர்க் ஆகுது. ஸோ நெட் ஆன் பண்ணிட்டு கெட் மோர் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அவங்களே இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரான்சிஷன் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு ட்ரான்சிஷன் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான இமேஜஸ் போட்டு ட்ரான்சிஷன்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீடியா பார்த்தாச்சு. அது கீழே உள்ள லேயர். ஸோ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா லேயர் தொட்டோன்னே இந்த மாதிரி 5 ஆப்ஷன் கிட்ட வரும். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியா. ஸோ இந்த மாதிரி நம்ம லேயரில் கொடுத்துக்கலாம். அதாவது நார்மலாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு இமேஜை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலேயே ஒரு இமேஜை கொண்டு வரணும்னா அந்த லேயர் தொட்டு மீடியா தொட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜஸ் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதுதான் இருக்கிறதே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா லேயர் யூஸ் பண்ணி தான் நான் நிறையா வீடியோஸ் லேயர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ லேயர் யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு மேலே இன்னொரு இமேஜஸ் கொண்டு வந்துக்கலாம், இல்லைன்னா வீடியோஸையும் கொண்டு வந்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ நான் நார்மலாக சும்மா ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வைக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே தான் நம்ம எடிட் பண்ணுறது ஃபுல்லாமே இருக்குது. அதாவது நம்ம கீழே தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து இங்கே வரேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் போயிடுச்சு. அதாவது ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்துருச்சு. பட் எனக்கு இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வேணாம். அதாவது இந்த பேக்ரவுண்ட் கலரோடைய இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் இந்த
அதாவது இப்போ நம்ம லேயர் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த லேயர் வந்து இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வர்றதுக்கு முன்னாடியே கட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கர்சர் இருக்குது பார்த்தீங்களா, கர்சர்னால் இந்த கம்ப்யூட்டரில் அந்த கர்சர் வேறு, இந்த கர்சர் வேறு. அதாவது அந்த ரெட் கலரில் ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு தான் நம்ம எடிட் பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த பேக்ரவுண்ட் கலர் முடியும் போது கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லேயர் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லேயரில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஃபோட்டோஸில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டையுமே காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இது வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரிம் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரைட்டு, இந்த மாதிரி லெஃப்ட், இந்த மாதிரி நிறையா இருக்கும், பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் முடிஞ்சு போச்சு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஈஸியாக லேயர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ அதாவது இந்த வீடியோவை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆப்ஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவே நான் எடுத்ததே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த கொடுத்தேன்னா பாதி தெரியும், ஸோ இது கொடுத்தேன்னா இது தெரியும், இது கொடுத்தேன்னா இது தெரியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னா அதாவது நம்ம ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்யூம் பட்டன். ஸோ இந்த வீடியோவோட வால்யூமே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமேஷன்ஸ். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த அனிமேஷன்ஸ் இருக்காது. பட் இதில் வந்து கைன்மாஸ்டரில் ஃப்ரீயாகவே நிறைய அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அனிமேஷன்ஸ், யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேட் அப்படின்னா ஃபேடு, பாப்பு, ஸ்லைட் ரைட்டு, ஸ்லைட் லெஃப்ட், இந்த மாதிரி நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் ஓவரால் அனிமேஷன், அதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு தேவையானது கொடுக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். ஸோ அவுட்டு அப்புறம் ஓவரால் பார்த்தீங்கன்னா அனிமேஷன், அவுட் அனிமேஷன் ரெண்டுமே அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமா கீ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அடுத்து சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ க்ராப்பிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வீடியோவை க்ராப் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோ எடிட்டர்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா க்ராப்பிங்க்கு அடுத்து ரிவர்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ ரிவர்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டும், செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த ஆப்ஷனும் ரொம்ப பிடிச்சது. இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ரிவர்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒபாக்சிட்டி. ஸோ நம்மளோட வீடியோவோட ஒபாக்சிட்டி தான். ஒபாக்சிட்டினா என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கலர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கலர் ஃபில்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பேசிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப் டு B38 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2, 3, 4 இந்த மாதிரி 38 வரை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஆமாம் 38 கொடுத்துருக்காங்க. 38 கலர் ஃபில்டர்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்ம் அப்புறம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது எல்லாமே ப்ரோ வெர்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு ப்ரோ வெர்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன்ஸ் வராது. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ரோ வேணுனாலும் பே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் ஃப்ரீயாக வேணுமா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன், அதாவது ரொட்டேட் மிரரிங். ஸோ இந்த ரொட்டேட் மிரரிங் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட மிரரிங் ரொட்டேட்னா என்னென்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ரொட்டேட் மிரரிங் ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ரொட்டேட் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் முதல்ல வேறு மாதிரி உட்காந்துருந்தேன், இப்போ வேறு மாதிரி உட்காந்துருக்கேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து கான்ட்ராஸ்ட், அதாவது இந்த லைட்னிங் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் இது பண்ணுறதுக்காக இது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ப்ரொஃபஷ்னலாக ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது இது உண்மையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வால்யூம் என்வலப். இது பார்த்திங்கன்னா இதோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இது வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதிலேருந்து அப்படியே கடைசி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஸோ அதில் வந்து ஒரு பாட்டு மாதிரி ஒன்று ப்ளே பண்ணுறோம். அந்த பாட்டு வந்து கடைசியில் நம்ம வந்து ஒரு வீடியோ முடிக்கும் போது அந்த பாட்டு எண்டாக மாட்டேங்குது, கடைசி வரைக்கும் பெருசாக லென்த்தாக இருக்குது அப்படின்னா இது உண்மையிலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ட்ரிம் பண்ணுறேன், சாரி
இந்த இடத்துல ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு சவுண்ட் அப்படியே மெதுவாக சினிமாவில் வர்ற மாதிரி அப்படியே இறங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து வால்யூம் என்வலப் அப்படிங்கிறதுக்குள்ள போனேன். எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இறங்கணுமோ அந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 100% வரும். அதை மெதுவாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 நாள் அப்படியே வலிச்சே எடுத்திங்கன்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி கடைசியில் முடிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அந்த சவுண்ட்ஸ்லாம் அப்படியே இறக்கலாம். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EQ. இது எனக்கு சரியாக தெரில, இது EQனா சரியாக தெரில, நான் அப்புறம் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர்ஸ். இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் வாய்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீயாகவே வருது, நான் வந்து ப்ரோ வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஓவர்லேயே அப்புறம் நார்மல் 2 மட்டும் தான் வருது. அதுக்கப்புறம் ஒபாசிட்டி வேறு எதுவுமே அதில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ, இது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வீடியோட ஆடியோ அப்படியே கீழே வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் வரிசையாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, அன்டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே இல்லை. ஸோ பாருங்கள், நான் அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உண்மையிலே ஒரு வேறு லெவல் ஆப்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவோட எல்லாமே, அதாவது இந்த ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதாவது ஒரு வீடியோவை வந்து உள்ளே வந்து எப்படி கைன்மாஸ்டரில் கொண்டு வர்றது, அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம், அந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல வந்து வாய்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கணும், அந்த இடத்த வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ கொடுக்குறீங்க, வாய்ஸ் கொடுத்தாச்சு, அது கூட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ரைட் கலரில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண ஆடியோ எல்லாமே வரும். ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆடியோ கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதெல்லாம் ஆல்பம்ஸ்குள்ளே போய் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுன்லோட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ வந்து ஒரு சூப்பரான ஆவசமான ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் சொல்கிற வரிசையாக. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அண்டுவா ரீடுவான்னு மறந்து போச்சே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது எனக்கு என்னன்னு தெரில, மறந்து போச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து அண்டு. இது வந்து முதல்ல நம்ம பண்ணது, அதாவது இது வந்து நம்ம வந்து இப்போ பண்ணதை திரும்பி டெலிட் பண்ண வைக்கும். திரும்பி கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை திரும்பி கொண்டு வந்துடும் அந்த ஆப்ஷனை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் இதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர்லேயே உங்களால் தம்ப்நெயில் மேக் பண்ண முடியும். யூடியூப் தம்ப்நெயில் ரொம்பவே சிம்பிளாக மேக் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு தம்ப்நெயிலாக போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சிம்பிளாக அந்த வீடியோ கிட்ட இப்படி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, இப்போ இந்த வீடியோ மேலே பாருங்கள், இந்த ஃபோட்டோ அப்படின்னு ஒரு தம்ப்நெயிலாக போடணும் அப்படின்னா இந்த இடத்துல ரைட் சைடில் 4வது இருக்கிற ஒரு ஆப்ஷனை பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்சர் பண்ணிக்கணும். அப்புறம் கரண்ட் ஃப்ரேம் கேப்சர், ஸ்டோரேஜ், எமுலேட் இந்த மாதிரி காட்டுவாங்க. உங்களோட இமேஜ் கேப்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது கீழேயே கேப்சர் அண்ட் சேவ் அஸ் கிளிப் அப்படின்னா உங்களோட வீடியோ, அதாவது இப்போ ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோ அப்படியே வந்து கேப்சர் பண்ணி ஒரு கிளிப்பாக, அதாவது நம்ம லேயர் கொடுத்து மீடியா தொடுவோம்ல, ஸோ அதாவே சேவ் பண்ணிக்கிறோம். இன்னும் கிளிப்புனா அப்படியே கீழே அப்படியே வந்துடும். அதாவது மீடியா தொட்டு நம்ம போவோம்ல, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல நடுவில் வச்சு மீடியா தொட்டு இப்போ நம்ம கேப்சர் பண்ணதை போட்டேன்னா அதை வந்து அந்த இடத்த விட்டு அது விலகி போயிடும். ஸோ அந்த இடத்துக்கு மேலேயே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு வச்சு லேயர் கொடுத்து மீடியா தொடணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ கேப்சர் கொடுத்தோம்னா அதே மாதிரி வந்துடும். ஸோ ஈஸியாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கேப்சர் அண்டு ஆட் அஸ் லேயர், அதாவது இந்த இடத்துல லேயராக கொண்டு வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ கேப்சர் பண்ணிட்டோம்னா திரும்பி நம்ம லேயர் கொடுத்து மீடியா தொட்டு போகிறதுக்கு நம்ம இந்த தொட்டு கேப்சர் அண்ட் சேஸ் ஆட் அஸ் லேயர் அப்படின்னு தொட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது, இது வந்து நம்ம மாற்ற தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம், கரெக்டாக நம்மளுக்கு வந்து எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியும்னா நம்ம ஈஸியாக இந்த இது மூலமாக நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி இதை கிளிக் பண்ணால் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து வரும். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அண்டு, ரீடு, அதுக்கப்புறம் ப்ளே பட்டன், திரும்பி பாஸ் பட்டன், ஸோ இதெல்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் அதே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இது இப்போ நீங்கள் நிறைய அடுக்கடுக்காக அடிக்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க லேயர்ஸ்லாம். ஸோ அப்போலாம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம திரும்பி அதை கிளிக் பண்ணிட்டோம்னா வந்துடும். ஸோ திரும்பி நீங்கள் வந்து இப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு வேணாம், இதை விட்டு வெளியே போகணுன்னா டக்குன்னு வெளியே வந்துடக்கூடாது கைன் மாஸ்டரை விட்டு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வது 5வது ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி உங்களுக்கு நார்மலாகவே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது இதுக்கு அடுத்து ப்ளே பண்ணுறது சரியாக மறந்து போச்சு பேர். ஸோ அந்த கடைசியாக கீழே பார்த்தீங்களா லெஃப்ட் கலரில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அது. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து பாதி பார்த்தாச்சு, அதாவது இப்போ 68 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூமெண்ட். ஸோ ஒரு ஷேப் இருக்குது. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் வச்சுட்டேன். ஓகே, ஸோ ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எல்லோ கலர் அப்படியே மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் 3வது ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா ஒரு சாவி மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, என்னது இது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த சாவியை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் காட்டுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சோடனே இந்த மாதிரி நார்மலாக உங்கள் ரைட் சைடில் பாருங்கள் எந்த பட்டனுமே எனேபிள் ஆகிருக்காது. லைட்டாக மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சிங்கன்னா 2 பட்டன் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எப்படி இதை மூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே எனக்கு வந்து அப்படியே சுருங்கி போகிற மாதிரி எனக்கு வேணும் இந்த பேக்ரவுண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அனிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அனிமேஷன் இது ஒரு இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக அதை இந்த இதை அப்படியே சின்னதாக சுருக்கிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா திரும்பி நான் இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் டிக் ஆப்ஷன் கொடுத்துறேன். இப்போ வந்து இந்த இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ திரும்பி அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷன் அதுவாகவே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு சுருங்காமல் இப்போ எனக்கு வந்து திரும்பி வேணும் அப்படின்னு சொன்னால் திரும்பி இதை வந்து ஒன்று டெலிட் பண்ணி திரும்பி அதே மாதிரி கொண்டு வர தேவையில்லை. திரும்பி வந்து அந்த எல்லோ கலரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல அனிமேட் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா திரும்பி அந்த சாவியை தொட்டுங்க. ஸோ சாவியை தொட்டு உங்களுக்கு அந்த இடத்துல அனிமேஷன் வேணும்னா கீழே அந்த மைனஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைட் கார்னரில். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அனிமேட் ஆகாது. 1 மினிட். ஸோ பார்த்திங்கன்னா வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கடுத்து அனிமேட் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து அனிமேஷன்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இதில் இருக்கிறதே அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா கீழே பார்க்குறங்க ஒரு கடை மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னடா அது அப்படின்னு பார்ப்பீங்க. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நெட் ஆன் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் உங்களுக்கு இந்த மாதிரி லேயர்ஸு பேக்ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களே கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய வீடியோலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக இந்த வீடியோ இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் கற்றுக்குப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கைன் மாஸ்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான வீடியோ எடிட்டர்னே சொல்லலாம். ஆல்ரெடி 3 பெஸ்ட் வீடியோ எடிட்டர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு 18 நிமிஷம் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நான் இவ்வளோ இடத்துக்கு போடுறேன், ப்ளீஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இது மூலமாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து யூடியூபர்ஸ்க்கு முக்கியமாக இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், கமெண்ட், அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பை.